எப்பா கேட்டுட்டே இருக்கோம்ல, ரெண்டு பேரும் ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க? ஏ சவிதாக்கா, எங்க அம்மா இல்லாத நேரத்துல எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? பாதவாத்தி, என்ன கேள்வி கேக்கா? எடி சின்ன பொண்ணு, எம்மா நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆவலையே. என்ன லட்சு, இப்பதானே பாத்துட்டு வந்தீங்க, எனக்கு என்ன ஆக போகுது? இங்க பாருங்க லட்சுமி அக்கா, இந்த லூசி என்னை என்ன கேள்வி கேக்குதுன்னு. சவிதா ஒரு நிமிஷம் ஈரி, அந்த பிள்ளைகள் சன்னலை வேற உடைக்க போகுதுன்னு சொல்லுது. போய் நிறுத்திட்டு வரேன். வெளியில வந்துட்டா பாரு கீதா. எம்மா சின்ன பொண்ணு சேர்த்து உடனே ஆவியாகி வந்துட்டா. அவ இன்னும் சாவல, இவ வேற ஒருத்தி. எடி சின்ன பொண்ணு, கிறுக்கியாடி பிடிச்சிருக்க உனக்கு, யாம்கிட்ட இப்படி அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்த? எதனால அக்கா கிட்ட வந்து சொல்லு சொன்னோம்லடி. ஏக்கா நீ வேற ஒண்ணு, நான் என்ன செஞ்சேன்? ரூம் அடிச்சுட்டு போய் தூங்க தானே செஞ்சேன், அதுக்குள்ளே ஏன் இந்த வரத்து வரீங்க? என்னது தூங்குனியா? என்னம்டி இப்படி சாதாரணமா சொல்ற? அதானே நீ என்னமோ உன் மாமியை கூட சண்டை போட்டு வந்து ரூம் அடைச்சிட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன்ட்டு நாங்க எல்லாரும் பதறி போய் ஓடி வந்தா தூங்கிட்டு இருந்தீங்க. அப்ப எதுக்கிட்டு போட்டாக்கலாம் மாலை போட்டுச்சே? ஓ இதுவா? ஏக்கா வர வழியில பூக்காராக்கா பூ வித்தாவோ, அந்த ஆழ்ந்த பூவை என்ன செய்யுன்னு தெரியாம என் போட்டாக்கு போட்டேன். கிறுக்கி, உயிரோட இருக்கவோ போட்டாவுல பூ போடுவாவுலாட்டி? ஏன் போட்டா என்ன? எனக்கு நான் தானே மரியாதை கொடுத்துக்கணும். ஒரு பக்கிகளும் என்னைய மதிக்க மாட்டுக்காளுவோ, அதான் எனக்கு நானே மரியாதை கொடுத்துக்கிட்டேன். ஏ சின்ன பொண்ணாப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி முறைச்சிக்கிட்டு நிக்கீங்க? நீயே சொல்லு கீதா, நான் எதுக்கு வந்தேன்? சின்ன பொண்ணு வீட்டில் ஒரே சத்தக்காடா இருக்கேன், என்னாச்சு என்ன பிரச்சனை தெரியாம தானே நான் வந்து நிற்கேன். இவன் என்கிட்ட சொல்றா, எங்க அம்மா இல்லாத நேரத்தில் ஆள் இல்லாத வீட்டில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்கா. அப்படியே கேட்டா? ஏட்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி? நாங்களாம் எவ்வளவு பதறி போனோம் தெரியுமா? உங்க அப்பாலாம் அழுது துடிச்சிட்டாரு. சீ, நீ என்ன மனசியா? சின்ன பொண்ணு, தயவு செஞ்சு ஊருக்கு போற வரைக்கும் என் மூஞ்சில முடிச்சிடாத. ஏ டாடி நைனா, நான் உன்னைய நம்பி தான் வந்திருக்கேன், திரும்பி அங்க போவே மாட்டேன். என்ன செய்வியோ ஏது செய்வியோன்னு தெரியாது. 3 நாள்ல உன் மாப்பிள்ள கூட சமாதானம் ஆகி அங்க போய் ஆகணும். எப்பா என் புருஷன் கூட நான் எப்போ சண்டை போட்டேன்? எங்க மாமியை கிழவி கூட சண்டை போட்டு வந்திருக்கேன். விஷயம் என்னன்னே தெரியாம பேசாத. எனக்கு தெரியாது. 3 நாள்ல நீ உன் புருஷனை சமாதானப்படுத்துவியோ இல்ல உன் மாமியாவும் சமாதானப்படுத்துவியோ தெரியாது. அங்க போய் ஆகணும். நான் போறேன்ப்பா, இதுக்கு மேல என்னமோ பண்றாவோ. ஏ சவிதா நில்லு, நீ எதுக்கு கோவச்சிட்டு போற? நீங்கள் தானே அவளுக்கு உயிர் தோழிகள், நீங்க நில்லுங்க. அவ இருக்கா இல்லைன்னா சாவுறா. பொம்பளையாவா? நான் போறேன். சரியான பெஜாரி. எப்பா அப்ப நான் இங்க வந்ததுதான் உனக்கு பிரச்சனை என்ன? ஆமா, நீ வந்ததுதான் எனக்கு பிரச்சனை. உன்னால எனக்கு எவ்வளவு கேட்ட பாரு தெரியுமா? இப்ப சொல்றேன், 3 நாளைக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது. 3 நாள் என்ன 3 நாள்? அம்மா வரட்டும், நான் சொல்லிட்டு போறேன். இன்னைக்கே போறேன், இப்பமே போறேன். போயிரு, அப்படியே போயிரு. நாங்களாவது நிம்மதியா இருந்துட்டு போறோம். பாத்தீங்களாக்கா எங்க அப்பா எப்படிலாம் பேசிட்டு போறாருன்னு? நீ எதுக்கு அந்த பொம்பளைய பத்தி இப்படி கேள்வி கேட்ட? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க கேட்டேன். விளையாட்டுக்கு கேட்டானா? விளையாட்டுக்கு உன் விளையாட்டுல தீய வைக்க. ஆமா, அவ என்ன நினைச்சிட்டு போவா? கீரிக்கி மாதிரி கேட்கா. அதுக்குன்னு எங்க அப்பா இப்படி வீட்டை விட்டாக்கா போக சொல்லுவாரு? ச்சே, யாருக்குமே என் மேல உண்மையான பாசம் இல்ல, எல்லாரும் நடிக்காங்க. அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு, நீ ஏன் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கிற? இப்பதாக்கா எனக்கு சாவணும்னே தோணுது. போ, அந்தால போய் செத்துரு. நீ செத்துட்டா யாருக்கிட்டையும் நஷ்டம்? உங்க அம்மையும் உங்க அப்பாவையும் நினைச்சு பாத்துறாத. இவ்வளவு நாள் உனைய பெத்த கடமைக்கு வளர்த்த கடமைக்கு உன்னைய நினைச்சு ஒரு 2 மாசம் அழுவாவோ, அந்த ஆள அவ வேலையை பார்த்துட்டு போயிருவாவோ. யாருக்கிட்டையும் நஷ்டம் இதுல? நீ தான் உன் வாழ்க்கையை வாழாம அழிச்சிட்டு போவ. முதல்ல இந்த மாதிரி நினைக்கிறது நிப்பாட்டு. ஒரு வாட்டி நினைச்சாலும் அடுத்தடுத்து இந்த எண்ணம் நம்மளை விட்டு போவாது, பீட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டத்தோட எத்தனை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காவோ தெரியுமாட்டி? கை கால் இல்லாம, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவோ, வாய் பேச முடியாதவோன்னு எவ்வளவு சவாலோட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமாட்டி? உனக்கு எல்லாம் இருந்தும், அம்மா அப்பாலாம் இருந்தும் நீ நல்லா ஆட்டம் கட்டிட்டு அலையிற என்ன? இருந்தாலும் எங்க அப்பா வீட்டை விட்டு போன்னு சொன்னது என்னால தாங்கிக்க முடியல அம்புச்சக்கா. எங்க அப்பா இப்படிலாம் பேசுவார்னு நான் நினைச்சே பார்க்கல. அவரு உனக்கு அப்பாட்டி, பேசுறதுல திட்டுறதுல ஏன் அடிக்கிறதுல கூட அவருக்கு உரிமை இருக்கு. நீ எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கன்னு தெரிஞ்ச உடனே வயல்ல இருக்க வேலையெல்லாம் போட்டு உனக்கு எதுவும் ஆயிருமோ, நீ எதுவும் பண்ணிக்குவியோன்னு துடியா துடிச்சிட்டு ஓடி வந்தாரு. வேற யார் வந்திருக்கா உனக்கு? ஆமா, நாங்கெல்லாம் அடுத்தது தான்டி. முதல்ல அம்மா அப்பா தான். உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அம்மா அப்பாக்கு தாண்டி வலிக்கும், பெத்தவங்களுக்கு தானே துடிக்கும். அந்த வேதனை உனக்கு என்ன தெரியும்? தெரியாம வந்துட்டேன்க்கா. நீ உங்க அம்மா வீட்டுக்கு வா, வந்து ஈரி சந்தோஷமா வா. இப்படி சண்டை போட்டுட்டு வராத என்னைக்கும். நான் என்னக்கா செய்வேன்? அங்க என் மாமியார் கிளவி என் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து தந்து வெளியில போன்ட்டா. உன் நாத்தனார நீ அடிச்சு நம்மள வாரியில் எடுத்து அப்புறம் உன்னை என்ன செய்வாவோ? கொஞ்சம்
அந்த நாத்து ரொம்ப பேசிச்சுக்கா, அதனாலதான். இங்க பாரு சின்ன பொண்ணு, சும்மா இப்படி கண்ணீர் வடிக்கிறதுனால எல்லாம் சரியாயிராது. வாழ்க்கைனா இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான் இருக்கும். பொறுமை அப்படிங்கிறது ஒரு மனுஷிக்கு கண்டிப்பா வேணும். சில இடத்துலலாம் பொறுமையாக தான் இருக்கணும். சும்மா எப்படி புசுக்கு புசுக்குன்னு சண்டை போட்டு அடிச்சு போட்டு கோவத்தில் பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தா எல்லாம் சரியாயிருன்னு நினைக்கிறியா? சரிக்கா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். எங்க அப்பா வேற பாத்தியக்கா 3 நாள் ஈரி அதுக்கு மேல இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் அவர் என்ன விரட்டியா விட்டாரு உனையே? இல்ல 3 நாளைக்கு மேல இந்த வீட்ல இருந்து உனைய கொண்டு போட்டுருவாரா? அவர் ஆதகத்துல சொல்லிட்டு போறாரு. ஆமா, அவரே கோவத்துல போறாரு. கோவத்துல இருக்க மனுஷங்கிட்ட ரொம்ப ஏறுறா. புருஷன் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிருக்காரு. பொண்டாட்டிக்காரி என்ன செய்யணும்? வீட்டை நல்லா சுத்தபத்தமா வச்சுக்கிட்டு விரதம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு அவர் வர வரைக்கும் அங்க அழகா இருக்கணும். அது உனக்கு இருக்க கழியாம அவளோடையும் சண்டை போட்டுட்டு இப்படி வந்து நிக்கிய. ஆமா, திட்டு இங்க வந்துட்ட. நீ இங்க வந்துட்ட. நீ இல்லாதப்ப உன் மாமியாரும் உன் அத்தனார்காரையும் உன் புருஷன்கிட்ட 1க்கு 2 வத்தி வச்சு போட்டு கொடுத்து இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாவுன்னா என்னடி பண்ணுவ? ஏக்கா, என்னக்கா சொல்றீங்க? அப்படிலாம் நடக்குமா? ஆமா, ஊர் உலகத்துல என்னெல்லாம் நடக்குது? உன் மாமியாருக்கு இப்படி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? வீணா உன் புருஷங்காரன்ட்ட வெறுப்ப சம்பாதிச்சுட்டு வாழ்க்கையை சீரழிச்சிட்டு நிக்காத. அந்த பையன் நல்ல தங்கமான பையன், தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. கோயில் கட்டி கும்பிடணும். ஆமா, நீ கும்பிட கூட வேண்டாம் டி. அவருக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்து அவரை நல்லா பார்த்துக்கிட்டாலே போருமே. உனையத ராணி மாதிரில தாங்குறாரு. இவளுக்கு இதுக்கு மேல என்ன வேணுமா? கூமுட்டை கூமுட்டை. இக்க போறோம். என் ஃப்ரெண்டை ரொம்ப திட்டாதீங்க. இதெல்லாம் என்ன அவளா வேணும்னாவா பண்றா? அவ சும்மா இருந்தாலும் அவ கிறக சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாவுல்ல, அந்த கதை தான் இவ கதை. என்ன நான் சொல்றது சரிதானே சின்ன பொண்ணு? தெரியல கீதாக்கா. சீ, அழுகிய நிறுத்து. சும்மா ஓயாம ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா. எனக்கா வருதுக்கா, நிக்க மாட்டுக்குக்கா. சரி, மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் அழுவியா? இருந்து அழுது முடிச்சிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். என்னை விட்டு ஒத்தையில போவாதீங்கக்கா. இப்படியே அழுதுட்டு இருக்கிறதுனால எல்லாம் மாறிடும்னு நினைக்காத சின்ன பொண்ணு. திருந்து. மனுஷியா இருந்தா கொஞ்சமாவது திருந்தணும். திருந்த பாரு. எல்லாரும் இப்படியே சொல்றீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? சுத்தம் இவகிட்ட இவ்வளவு நேரம் மூச்சு கொடுத்ததுக்கு ஒரு மண்ணு பிரயோஜனம் கிடையாது. வாங்கக்கா, நம்ம வேலை சொல்லிய பாப்போம். ஏன் கீதாக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. ஆமா, இவ்வளவு நேரம் உன்னை கூட்டு வச்சு ஒரு மண்ட அட்வைஸ் தூக்கி உன் மண்டையில போட்டா நான் என்ன தப்பு பண்ணேனே தெரியலக்கா அப்படிங்கிற. உன் வாய் தான் சின்ன பொண்ணு எல்லாத்துக்கும் காரணம். ஆமா, மூக்குக்கு கீழே அந்த பாதாள கடல் மாதிரி இருக்க அந்த வாயை கொஞ்சம் மூடி வைட்டி. உன் வாழ்க்கை எப்படி மாறும்னு பாரு. ஆட்டும் கீதாக்கா. என்ன நம்ம சொல்றது எல்லாத்துக்கும் ஆட்டும் ஆட்டுங்க? இப்படிப்பட்ட ஆள் கிடையாதேவா. இப்படியே பேசி இவ்வளவு நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும். சரி, இனிமே எங்க பேச்சையாவது கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோ. சரிக்கா. முதல்ல இப்படி ஒப்பாரி வச்சு ஊழ விடுறத கொஞ்சம் நிறுத்திட்டி. காது கொடுத்து கேட்க முடியல அம்மா. காதுக்குள்ள கடப்பாறையை விட்டு ஆட்டின மாதிரி கொடை கொடன்னு கொடையுது. அப்படியாக்கா இருக்கு. ஏ அம்மா, இப்பதான் சொன்னேன். நாய் கேட்டு தொலைகிறாளா? அழுகையை நிறுத்து சின்ன பொண்ணு. இனிமேயாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு எடுத்து நடந்துக்கோ. சரிக்கா, சரி அம்புஜக்கா. இனிமே நீ என்ன சொல்றீங்க அதை கேட்டு நடந்துக்கிறேன். ஏட்டி, நான் சொல்றது கேட்கணும்னு அவசியம் இல்ல. உன் மாமியா சொல்றது, உன் நாத்தனார் சொல்றதெல்லாம் கொஞ்சம் காதுல வாங்கி கேடு. உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. சரிக்கா. எக்க முதல்ல அவ ஊழ விடுறதை நிறுத்த சொல்லுங்கக்கா. ஏட்டி, முதல்ல அழுகி நிறுத்து. எங்க வீட்டுக்கு வரைய சின்ன பொண்ணு. உங்க அம்மா வர எவ்வளவு நேரம் ஆகுமோ என்னமோ தெரியல. சாயங்காலம் ஆயிரும். என் வீட்டுல சாலை மீனை போட்டு குழம்பு வச்சு பாறை மீனை பொரிச்சு வச்சிருக்கேன். வா போய் சாப்பிடுவோம். சரிக்கா, இந்த வாரேன். அட சோத்து மாடு, சோத்துக்கு செத்தவளே. இடி சோறு வேணும்னு கேட்டிருந்தா அப்படியே கொண்டு வந்து வச்சு தந்திருப்போம்ல. இருந்து இவ்வளவு நேரமும் ஒப்பாரியடி வைப்ப. சுவாத்துக்காண்டிலாம் ஒன்றும் நான் அழுகையை நிறுத்தல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சந்தோஷமா இருட்டி. உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு? உட்காந்து அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு. ஆமா, அப்படியேடி போராட்டம் பிடிச்ச வாழ்க்கையே உனக்கு கிடைச்சிருக்கு. நல்ல மாப்பிள்ளைய நல்ல மாமியார் அமைஞ்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும் இவளுக்கு? எக்கோ, இந்த மாமியை கலவியை பத்தி ஞாபகப்படுத்தி விடாதீங்க. சரி கீதா, அவளை இப்பதான் அழுகை நிறுத்திருக்கா. இதை பத்தி கலர வேண்டாம். ஆமா அம்பிச்சக்கா, அப்புறம் மறுபடியும் ஊட விட்டு ஊரை கூட்டிடுவா. இது என்ன டீ? உன் போட்டாக்கு நீயே பூவை போட்டுக்கிட்ட? பூ வாங்கிட்டு வந்தேக்கா, சும்மா தான் போட்டேன். அதுக்கு இத்தனை பிரச்சனை வரும்னு நான் என்ன கனவா கண்டேன்? முதல்ல இந்த பூவை ஏடு. உயிரோடு இருக்க ஆளுக்கு போட்டாலே இப்படி மாலையை போடக்கூடாது. இந்த சின்ன பொண்ணு தலையில வச்சுக்கோ. வியாண்டாக்கா, அழுது ரொம்ப தலை வலிக்கு மண்டலாம் கணக்கு. என் வீட்டுக்கு வாரி அடி, நல்லா சூட காபி போட்டு தரேன். வியாண்டா, முதல்ல நான் லட்சுமிக்கா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரேன். ஏட்டி, ஆனா என்ன இருந்தாலும் உன் தீவனத்தை விட மாட்டேன்ல. 4 முடி அவ்வளோ தானே கூப்பிட்டாவோ? என்னையும் சொல்றீங்க?
சரி சின்ன பொண்ணு, நான் சும்மா கேட்டேன். நல்லா சந்தோஷமா போய் லட்சுமி அக்கா வீட்டை நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு என் வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சேன், அதையும் வந்து சாப்பிட்டுட்டு போ. எக்கோ நான் உன் வீட்டுக்கு நைட்டு வரேன். அம்புஜக்கா உங்கள் வீட்டில் என்னது? நான் ரசம் வச்சு சோறக்கா கூட்டு வச்சேன் டீ, வேணா வந்து சாப்பிட்டுட்டு போ. வேணாக்கா, லட்சுமிக்கா தான் முதல்ல ஃபஸ்ட்டு கூப்பிட்டாவோ, அதனால நான் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரேன். ஏன் அம்புஜக்கா சுத்த விவரக்கட்ட ஆளா இருக்கீங்களே. மீன் குழம்பு வச்சு பொரிச்சு வச்சிருக்காவோ, அதை விட்டுட்டு உங்க வீட்டில் வந்து ரசத்தையும் சோறக்காவையும் சாப்பிடுவாளாங்கும். என்னமோ ஒன்று டீ, இவ்வளோ நேரம் ஏங்கி ஏங்கி அழுதா எனக்கே கஷ்டமா போச்சு. என் வீட்டுக்கார வேற எப்படி சமாளிக்கணும் தெரியலக்கா, கஷ்டமாக இருக்குது. பெரிய வில்லி மாரி சண்டை போட்டு வந்திருக்கல்ல, எல்லாத்தையும் நீ தான் சமாளிக்கணும். கீதாக்கா, அம்புஜக்கா, நீங்கள் 3 பேர் தான் எனக்காண்டி பேசி என்னைய என் வீட்டுக்கார கூட சேர்த்து வைக்கணும்க்கா. அந்த தம்பி நல்ல தம்பி தான், உனைய புரிஞ்சுக்குவார் டீ. உங்க அம்மா இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் பேசி அங்கே கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரோம். அது மட்டும் முடியாதுக்கா. ஏன் முடியாது? என் மைனியும் நாத்துவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்காம அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கேன். உன் சபதத்துல தீய வைக்க என் அம்புஜா இவளுக்கு வாழணும்னு ஆசையே இல்லை பாத்துக்கோ. நம்ம தான் இவள்கிட்ட மூச்சு தொலைச்சிட்டு இருக்கோம். நீ எப்படி சபதம் எடுத்திருக்க? அப்ப நீ உன் நாத்தனாரையும் உன் மாமியாரையும் போட்டு என்ன கேள்வி கேட்டிருப்ப, அடிச்சுட்டு வந்திருப்ப. அவளும் நினைப்பாவுல்ல இவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் வைக்கணும்னு. அப்ப என்ன செய்வ? அது எப்படி? அவதான்க்கா முதல்ல ஆரம்பிச்சா ஃபைட்ட. யார் ஆரம்பிச்சாங்களோ யார் முடிச்சாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு வந்த ரத்தம் அவளுக்கு வந்த தக்காளி சட்னியா? அப்படி இல்லக்கா. முதல்ல உன் புருஷன் வந்து உன்கிட்ட பேசுறாரான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அவர் சமாதானம் ஆயிட்டாருன்னா நல்லதா போச்சுன்னு உன் மாமியார் வீட்டுக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்து. பெரிய ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்லை. மன்னிச்சுக்கோங்கத்தே, இனிமே ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லி பேசாட்டி அங்க வாழ பாரு. இவளுக்கு வயசா காணாது, பால்வாடிக்கு பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு சொல்லி இவன் மண்டையில உரைச்சதா? எல்லாம் தெரியுதுக்கா, இனிமே ஒழுங்கா இருப்பேன். பூவை சரியா வச்சிருக்கா லட்சுமி? எக்கா, இது யாருக்குன்னு என் தலையில வச்சுட்டு வந்தேன். பரவாயில்லடி, துட்டு கொடுத்து வாங்கிருப்பேன், தூரவா போட. இருக்கட்டும், வாடியே போல, நல்லா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு அம்புஜக்கா. இப்படியே எப்பவும் பூ இங்க கொண்டையில சுத்தி. சரி வாங்கும் டீ, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் லட்சுமி, மீன் குழம்பு வச்சிருக்கேன், நல்லா ஒரு கிண்ணத்துல மட்டும் அவளுக்கு கொஞ்சம் காணி எடுத்துட்டு வா. நான் என் வீட்டுல சோறு நிறைய நேரம் பொங்கியிருக்கேன். சரி அம்புஜா, உன் வீட்டுக்கு எடுத்துட்டு வர சோறெல்லாம்? ஆமா, அங்க போய் உட்காந்து சாப்பிடுவோமா இப்படி? எங்கனாலும் சரிதாம்மா. சரி, நானும் சோறு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நானும் ரசம் வச்சிருக்கேன், சோறக்காருக்கு எல்லாரும் வச்சு சாப்பிடுவோம். இக்க நானும் அப்ப என் வீட்டுல இருந்து கருவாட்டு குழம்பு எடுத்துட்டு வரேன். சரி கீதா, போய் கொண்டுட்டு வா. என் வீட்டுக்கு பின்னாடி வந்துரு. எட்டு சின்ன பொண்ணு வா, இங்க இருந்து அழுதுட்டு கிடக்காத. எக்கா, இப்படி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு? பொய் சொன்னா தலையை திருக்கிடுவேன். போன மாசம் தானே உமாவுக்கு விருந்து வச்சோம். ஆமா, அது இன்னும் 1 மாசம் கூட ஆவல. அது இல்லக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுலா. அம்மா, மாசத்துல 30 நாள் இங்கதான் இருக்கா. இதுல ரொம்ப நாள் ஆச்சான். பாருங்களேன் இவள. கீதா மாசத்துக்கு 30 நாள் தானே? ஆமா அம்புஜக்கா, 30 நாள் இங்க தானே வந்து இருக்கா. அவன் மாமியா வீட்டுல எங்க போய் இருக்கா? அது என்னவோ சரிதாம்மா. எக்கா, இனி கலாய்க்காதீங்க, சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. நல்ல சாப்பிட சின்ன பொண்ணு. அம்புஜம், நீ ஏன் மீனே எடுக்கல? மீன் எடுத்து வச்சு சாப்பிடுமா. வேண்டா லட்சுமி, நீங்க வச்சு சாப்பிடுங்க. நான் என் வீட்டு காயே காலி பண்ண முடியாம இருக்கேன். எல்லாருக்கும் சேர்த்து தான் அம்புஜம் எடுத்துட்டு வந்தேன், வச்சு சாப்பிடு. சரிம்மா, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நான் லாஸ்ட்டா எடுத்துக்கிறேன். வேறவெல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சா இருக்காது, ஒரு துண்டாவது ஒரு தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடு. ஆமா அம்புஜக்கா, வேணும்னா இப்பவுமே எடுத்துக்கோங்க, அப்புறம் காலி ஆயிட்டுனா அப்புறம் கதறக்கூடாது. இவா ஒருத்தி எடுத்து சாப்பிடணும்னா எடுத்து வச்சு நல்லா சாப்பிடு. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல் தான் அடை காத்தது, இந்த அதிசயம் பாருங்கள், இந்த அக்காவின் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.